ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் இந்த மாலை நேரத்தில் நமது கிராஸ் டிவியில் விசேஷமாய் ஷாலோம் ஏஜி சர்ச் சுற்றுக்குறின் என்கிற யூடியூப் சேனலிலும் இந்த அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். இது எங்கள் சபையின் மூலமாய் வருகிறதான ஸ்தோத்திரம் அமேன் ஸ்தோத்திரம் நிகழ்ச்சி. எங்கள் சபைக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் போகவில்லை என்று சொன்னால், ஆராதிக்கவில்லை என்று சொன்னால், ஸ்தோத்திர ஆராதனைக்கு போகவில்லை என்று சொன்னால், எங்களுடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன். விசேஷமாக ஸ்தோத்திரங்கள் ஆராதனையினுடைய அமேன் நேரங்கள் இந்த செய்தி முடிந்தோன வரதை பாருங்கள். ஒருவேளை உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். பலர் நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்கும்படி கேட்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும், ஆலோசனை வேண்டும் என்று சொன்னால் என்னோடு கூட அமேன் ஸ்தோத்திரம் தொலைபேசியிலே நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்காக நான் கண்டிப்பாக ஜெபிக்கிறேன், ஆலோசனை கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். பிள்ளைகளை, இந்த நாளிலும் ஒரு தேவனுடைய வார்த்தையினுடைய ஒரு பகுதியிலிருந்து உங்களோடு பேசி கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, மனமகிழ்ச்சியாயிரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். மன மகிழ்ச்சி என்கிற தலைப்பில் உங்களோடு கூட ஸ்தோத்திரம் மகிழ்ச்சி என்கிற அந்த வார்த்தை கொண்டு உங்களோடு கூட ஆண்டு பேசுவாராக. இன்றைக்கு மகிழ்ச்சி ரொம்ப முக்கியமான ஒன்று. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதாய் சொல்லுகிறார்கள். ஒரு மனுஷன் முகத்தை பார்த்தாலே அவன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி ஓரளவு கண்டுபிடிக்க முடியுது. சந்தோஷமாக இருந்தா உள்ள ஏதோ ஒரு சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிறது, துக்கமாக இருந்தா ஏதோ ஒரு துக்கத்தில் முகம் வாடலாக இருக்குது. ஏன் பிரதர் முகம் வாடலாக இருக்குது, ஏன் சோர்ந்து போய் இருக்கிறீங்க நம்ம அநேகிட்ட கேட்க இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய மன விருப்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும். முதல் மனிதன் ஆதாமை ஆண்டவர் படைத்து சிருஷ்டித்து ஏதேன் மகிழ்ச்சி என்கிற இடத்துல தான் வச்சார். எந்த ஒரு குறைவில்லாத இடம். நான் சொல்லியிருக்கிற ஏதேன் என்பது மகிழ்ச்சி, இன்பம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்பமாக இருக்க வேண்டும், ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விருப்பப்படுறார். இன்னைக்கு மனிதன் மகிழ்ச்சி அடையும்படியாக தற்காலிகமாக நிறைய காரியங்களுக்காக தன் நேரத்தை செலவிடுகிறான். ஸ்தோத்திரம் அமே பாவ பழக்க வழக்கங்கள், ஸ்தோத்திரம் போதை வஸ்துக்கள், மதுபானங்கள், ஸ்தோத்திரம் மற்ற பலவிதமான பாவ பழக்க வழக்கங்கள் செய்தா மனமகிழ்ச்சி அடையலான்னு சொல்லி நிறைய காரியங்களை மனிதர்கள் நாம் செய்கிறோம். அருமையான பிள்ளை, அது நிரந்தரமான மனமகிழ்ச்சி இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டுன்னு சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. யார் வீட்டில் கம்பீர சத்தம்? கர்த்தருக்கு மகிமை. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தின் வீட்டில் தான் மன மகிழ்ச்சி. பிரச்சனையே வராதா? ஒருவேளை பிரச்சனை வருது, ரெண்டாவது அந்த காரியத்தை நான் சொல்லலை. இன்றைக்கு மன மகிழ்ச்சியாய் இருங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறேன். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில் தேவனுடைய வார்த்தை பார்க்கிறேன். தேவ ஜனமே, இயேசு எந்த உள்ளத்தில் வருகிறாரோ அந்த மன மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வருது. ஏன்னா அவருடைய பேரே ஸ்தோத்திரம் அமே அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, நித்திய பிதா. சந்தோஷம் கொடுக்கிற தெய்வம், சமாதானம் கொடுக்கிற தெய்வம் இயேசு. யார்? அமே நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கிறவர் இயேசு. யார்? சமாதானம் கொடுக்கிறவர் இயேசு. யார்? மன மகிழ்ச்சியை கொடுக்கிறவர் இயேசு. யார்? அற்புதங்கள் செய்கிறவர். ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்து உள்ளத்துல இல்லைன்னா, உங்க வீட்டுக்குள்ள இல்லைன்னா, இன்னைக்கு அந்த இயேசுவின் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். பாவ வாழ்க்கையை விட்டுட்டு இயேசுப்பாய உள்ளத்துல வாங்கன்னு கூப்பிட்டா அங்க ஆண்டு வந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அது பணம் வரும்போது மகிழ்ச்சி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அது நிரந்தரம் அல்ல. நல்ல ஒரு வேலை கிடைச்சா மகிழ்ச்சி தான், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. ஒரு வீடு கட்டினா மகிழ்ச்சி தான், சில உலக பிரகாரம் நன்மைகள் வருவது இருதயத்தை களிப்பாக்குது, மகிழ்ச்சி தான், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. நிரந்தரமான மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி ஆண்டவர் இயேசு தருகிறதா.
பிள்ளைகளே, அப்புறம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நித்தியமான மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருகிறார். இன்னைக்கு பாருங்க, சபைக்கு போற பிள்ளைகளை பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க ஒருவேளை நீங்க சபைக்கு போறவங்க போகாதவங்க கூட நீங்க அந்த தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பிரச்சனை தான், எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாம கோயிலுக்கு போற எல்லாரும் பிரச்சனையே இல்லாமலாம் போகல, ஆலயத்துக்கு போற எல்லாரும் பிரச்சனை இல்லாமலாம் வரல, ஆயிரக்கணக்கான பிரச்சனையோட போற. ஆனா ஒன்று, தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமா மகிழ்ச்சி இருக்கிறது. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சங்கீதம், ஆமென், பாருங்களேன், இந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆமென். சங்கீதம் 100வது சங்கீதம் அதனுடைய 2வது வார்த்தை சொல்லுகிறேன். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் எப்படி சொல்லுகிறார்? ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன், மகிழ்ச்சியா கர்த்தரை ஆராதிக்கிறேன். ஸ்தோத்திரம். எப்போ மன மகிழ்ச்சி என் உள்ளத்துல என் வீட்டில் மகிமையாய் தங்கும் என்று சொன்னால், நான் தேவனை ஒவ்வொரு வாரமும் ஆலயத்தில் போய் நான் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது என் வாழ்க்கையில நிரந்தரமான மகிழ்ச்சியை தேவன் தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆராதனை மகிழ்ச்சி அடைய செய்யும். மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறது இன்னும் அதிக மகிழ்ச்சியை தரும். அதான் வேதம் சொல்லுங்க, அவர்களை என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன். பாருங்க, ஸ்தோத்திர, ஆலயத்தில் கொண்டு ஜனங்களை மகிழ பண்றாராம். பிள்ளைகளே, அந்த ஒரு வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த மன மகிழ்ச்சியின் வாரமா இருந்துன்னு சொன்னா, அந்த முதல் நாள், அந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த முதல் நாள், ஸ்தோத்திரம், கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக நாம் தெரிந்தெடுத்து ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆராதனை நேரம் உங்க திருச்சபையில ஒருவேளை அந்த ஆராதனை எப்பமா இருக்குதோ இந்த ஆராதனை நேரத்தில் போயிருங்க. எல்லாம் மனதார கர்த்தரை ஆராதிங்க, மகிழ்ச்சியோடு ஆராதிங்க. நம்மளுக்கு என்ன, அவங்க வரல இவங்க வரல, நல்லா தான் இருக்காங்க. நம்ம நல்லா தான் இருக்க, வெளியே பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம் முடியாது. வெளியே வீடு வச்சிருப்பாங்க, வாசல் வச்சிருப்பாங்க, கார் வச்ச பங்களா இருக்கும். ஆனால் உள்ளம் நம்ம வேதனை நிறைஞ்ச உள்ளமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் மன மகிழ்ச்சியை இலவசமாக தருகிறார். எத்தனையோ ஜனங்கள் கர்த்தரை ஆராதிச்சுட்டு மனமகிழ்ச்சியா போறதை பார்க்கிறோமே. அந்த 6 நாளும் முதல் நாள் நம்ம ஆண்டவர் கொடுக்கும் பொழுது மீதி இருக்கிற அந்த 6 நாளையும் கர்த்தர் மனமகிழ்ச்சியாய் வைக்கிறார். பிள்ளைகளே, ஆராதனையை விட்டு விடாதீர்கள். ஆராதனை கண்டிப்பா போயிருங்க. ஸ்தோத்திரம். திருமண வீட்டுக்காக ஆராதனை தடை பண்ணாதீங்க. ஏதோ ஒரு வீடு பால் காய்ப்புக்காக ஆராதனை விட்டுறாதீங்க. ஏதோ குடும்பத்தின் ஃபங்க்ஷனுக்காக ஆராதனை விட்டுறாதீங்க. ஆமென், ஆமென். படுக்க வியாதியா இருக்கிற அந்த ஒரே ஒரு காரியம் தவிர எந்த ஒரு காரியத்திற்கும் தேவனை ஆராதிக்கிறத விட்டுறாதீங்க. எப்படி ஆராதிங்க? மனமகிழ்ச்சியோடு ஆராதிங்க. ஸ்தோத்திரம். பெருக்கத்தை, மனமகிழ்ச்சி என்கிற ஒரு பெருக்கத்தை உங்க இருதயத்தில் ஆண்டவர் கொடுப்பார். நான் உண்மையா சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறேன், ஆராதனை நடத்துறேன். நான் விசுவாசியா பல ஆண்டுகள் இருந்தேன். எந்த ஒரு ஆராதனையும் மிஸ் பண்ணாம இருந்ததுனால இன்னைக்கு பிரச்சனை உண்டு, தேவை உண்டு, சில நேரங்களில் சில காரியம் உண்டு, இருந்தாலும் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஏன்னா ஆமென், ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே, சனிக்கிழமை நைட்டு வந்தாலே, ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது, தேவ ஜனங்கள் ஆராதனை வைக்கணும், தேவனுடைய வார்த்தை கொடுக்கணும். ஒரு மன மகிழ்ச்சி. பிள்ளைகளே, வருகிற மக்கள் ஸ்தோத்திரம் மன மகிழ்ச்சி அடைந்து போகணும். பிள்ளைகளே, ஆராதிக்கிறதுல ஒரு மன மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லுகிறேன். 2வது பாருங்க, சங்கீதம் 74ல பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இப்படி சொல்லுகிறார், உம்மை தேடுகிற யாவரும் உம்மை மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். ஆராதிக்க ஜெப வீட்டுக்கு ஆலயத்திற்கு கடந்து போய் முழு பலத்தோடு முழு மனதோடு ஆராதிப்பதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அது என்ன சந்தோஷம்? நிறைவான சந்தோஷம். ஒரு வாரம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சந்தோஷம் அந்த 6 நாள் பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, 2வது, தேடும் பொழுது உம்மை தேடுகிற யாவரும் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவாங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை குறைபடுவதில்லை. கர்த்தரை தேடுகிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்? நான் ஒரு மனுஷனை தேடல, ஸ்தோத்திரம், ஒரு ராஜாவை தேடி போல, ஒரு மந்திரியை தேடி போல, அரசியல்வாதி தேடி போல, ஆண்டவரை தேடுறோம். மன மகிழ்ச்சி கொடுக்கிற தெய்வம், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனை நம்ம தேடுறோம். அதான் பரிசுத்தவான்கள் பாடியிருக்க பழைய பாடல் உண்டு. ஸ்தோத்திரம். அதிகாலையிலே தேவனை தேடி, ஸ்தோத்திரம்,
காலை நேரம் இன்ப ஜப தியானமே கதிரவன் தோன்றும் காலம் இதே. ஸ்தோத்திரம். காலைதோறு கர்த்தாவே கிருபை தருகிறேன் பாடலை பாடுங்க. பரிசுத்த அனுபவத்தோடு காலையில எழுந்து பாடுகிற பாடலை வச்சிருக்கிறாங்க. காலையிலே எழுந்து நாம எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னால சூரியன் உதயம் மாறுறதுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் நீங்களும் நானும் முழங்கால நின்று தேவனை தொழுது கொண்டு தேவனை தேடி துதித்து வீட்டில் மகிழ்ச்சியாய் கர்த்தருக்கு ஜெப நேரத்தை செலவிடும் பொழுது மன மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்கா உள்ளத்துல வருது. சந்தோஷம் வீட்டை நிரப்புது. உங்க வீட துதியினால நிரப்புங்க. உங்க வீட்டில் பெரிய பெரிய சோபா வாங்கி போட்டிருக்கலாம், நல்ல கட்டில் இருக்கலாம், ஏசி இருக்கலாம், பெரிய டிவி இருக்கலாம், பெரிய பெரிய விலை வந்த ஆனா துதியினால உங்க வீட்டை நிரப்புங்க. மன மகிழ்ச்சி உங்க வீட்டில் தாண்டவம் ஆடட்டும். மன மகிழ்ச்சியா எல்லா அறைகளிலும் மன மகிழ்ச்சியோட. ஏன் முறுமுறுப்பு, ஏன் சண்டை? பெட்ரூமுக்கு போனா சண்டை, கிச்சன்ல போனா வெறுப்பு, வேதனை. காரணம் ஸ்தோத்திரம் அவரை தேடும் போது மன மகிழ்ச்சி ஆண்டு கொடு. பிசாசுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? எப்பதான் குறை சொல்றது, குறை சொல்லு, அதான் அது இல்லை இது இல்லை, அவன் அப்படி சொல்லு, முறுமுறுக்க வைப்பான், யாரையாவது முறுமுறுக்க வைப்பான், சண்டை போட வைப்பான், பிறவனை. ஆனா நீங்க துதித்து கர்த்தரை தேடும் பொழுது மன மகிழ்ச்சினால தேவன் தருகிற அந்த மன மகிழ்ச்சி பணத்தினால, பணம் வந்தா கொஞ்ச நேரம் இருக்கலாம், ஆனா நிரந்தரம் அப்பா தருகிறதா. பாருங்க ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 55:2 வாசிக்கிறேன், கீழ்ப்பகுதி வாசிக்கிறேன். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிற தாகமா இருக்கிறவர்களே எல்லோரும் வாருங்க. ஸ்தோத்திரம். ஜீவ தண்ணீராய நதி ஆண்டவ பரிசுத்த ஆவி என்கிற நதி ஆண்டவர்கிட்ட இருக்குது. இந்த நதி போறமெல்லாம் மனமகிழ்ச்சி, அபிஷேகத்தில் நிறைந்த வாழ்க்கை, ஆவியில் அந்நிய பாச பேசி கர்த்தர மகிழ்ச்சியோடு துதிக்கிற வாழ்க்கை இருக்குதே, அது இன்னைக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும். அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? சபையில போனா அந்நிய பாச பேசி நல்லா ஜெபிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். சபையில போனா நல்லா பாடல் பாடும்போது அந்நிய பாச பேசுங்க, அபிஷேகத்தை நிறைங்க, ஒரு புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க, புதிய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. வீட்டில் நல்லா அந்நிய பாசல பேசி கர்த்தரை துதித்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை வேலை செய்யும் போது வாய் திறந்து அந்நிய பாச பேசலாம், வேலை செய்யும் போது கூட பாடலாம், துதிக்கலாம், அதுக்கு தடையே இல்லையே. ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மகிமை. ஒன்று, ஆராதனைக்கு செல்லும் போது மன மகிழ்ச்சி. இரண்டாவது ஆண்டவர் சமூகத்தில் விசேஷமாய் அவரை தேடும் பொழுது அவர் சமூகத்தில் மகிழ்ச்சி. மூணாவது, பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அபிஷேகத்தில் நிறைந்த வாழ்க்கை வாழும்போது மகிழ்ச்சி. நாலாவது, உடைய வசனமே என் மன மகிழ்ச்சின்னு சொல்லி சங்கீதம் 119 அழகாக சொல்றாரு பாருங்களேன். சங்கீதம் 119:92 இந்த வார்த்தை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். 119:92 வாசிக்கிறேன். வேதம் என் மன மகிழ்ச்சியாயிராதிருந்தாள். மகிழ்ச்சி எங்க இருக்கு தெரியுமா? இந்த வேதத்தில் இருக்குது. ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளே, இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க, இதை கடைபிடிக்க மகிழ்ச்சி வந்து கொண்டே இருக்கும். 1988 ஆண்டு நான் இயேசு கிறிஸ்துவ உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். அந்த நாள் இன்னைக்கு அந்த நாள் எனக்கு அந்த டேட்டு தெரில. ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நேரம் 1989 ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை வசனத்தை ஏற்றுக்கொண்டு என் பாவத்தை அறிக்கையிட்டு நான் கண்ணீர் விட்டு மனம் திரும்பி அந்த நாள் நான் அந்த ஆராதனை முடிச்சு வெளியே வரும்போது ஏதோ ஒரு பெரிய ஒரு பொக்கிஷனுக்குள்ள வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதுக்கு ஈடு இணை இல்லவே இல்லை. இரண்டாவது ஸ்தோத்திரம், 1989 ஒரு ஈஸ்டர் சண்டே நான் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். எங்க பெரிய பாஸ்டருடைய கையில ஞானஸ்தானம் பெற்று வெளியே வரும்போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கும் அதை நினைச்சா மிகுந்த மன மகிழ்ச்சியா இருக்குது. ரட்சிக்கப்படும் பொழுது மன மகிழ்ச்சி, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது மன மகிழ்ச்சி, ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை வாழும் பொழுது மன மகிழ்ச்சி, ஆலயத்திற்கு போகும்போது மன மகிழ்ச்சி, ஆராதிக்கும் போது மன மகிழ்ச்சி, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் போது மன மகிழ்ச்சி, வேதத்தை இடைவிடாமல் வாசித்து தியானிக்கும் போது மன மகிழ்ச்சி. பிள்ளைகளே, மகிழ்ச்சி அடைக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கூட இலவசமான கிருபைகள் பெற்றுக்கொள்ளுங்களேன். ஸ்தோத்திரம். மகிழ்ச்சி எங்க இருக்குது? நான் சொன்ன ஒவ்வொரு காரியத்திலும் மன மகிழ்ச்சி இருக்குது. நீங்க பார்க்கிற ஒவ்வொருவரும் இந்த மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படலையா?
உங்கள் உள்ளத்தனை இயேசு கொடுங்க. ஞானஸ்தானம் எடுக்கலையா, இந்த மாதமே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றுக்கோங்க. அபிஷேகம் பெறலையா, காத்திருந்த அபிஷேகம் பெறுங்க. ஆலயத்துக்கு போகலையா, ஆலயத்துக்கு போங்க. வசனத்தை வாசிங்க, தாகத்தோடு வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா சொல்றேன், இந்த மனமகிழ்ச்சி யாராலும் மாற்ற முடியாது. வியாதி வரும், வேதனை வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும். ஆனால் உங்க இதயத்தில் இருக்கிற மனமகிழ்ச்சி மட்டும் என்னைக்குமே மாறாது என்று சொல்லுகிறேன். ஜெபிக்கட்டா? ஒப்பு கொடுப்போமாப்பா, நானும் இந்த பூமியில் மனமகிழ்ச்சியாக வாழணுப்பா. ஒப்பு கொடுப்பீங்களா? அன்பு ஆண்டவரே, இயேசப்பாவின் நல்ல நாமத்தில் நீங்கள் தந்த வார்த்தையை எங்கள் பிள்ளைகளுக்கு பிட்டு கொடுத்துருக்குறேன். அப்பா, கர்த்தரற்ற மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் அருள் செய்வார். அப்பா, மன மகிழ்ச்சி எங்களுக்கு வேணும்ப்பா, நிரந்தர மகிழ்ச்சி வேணும். இந்த உலகம் துன்பமான உலகம், பாவம் நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் நாங்கள் மனமகிழ்ச்சியாய் வாழ கிருபதாங்க. பார்த்த ஒவ்வொருவரும் மனமகிழ்ச்சியாக இருக்கட்டும். தேவைகள் இருந்தால் சந்திங்க. வியாதி மாறட்டும், வேதனை மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், திருமண காரியங்கள் கைகூடி வர பண்ணட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். ஆமாம், பிள்ளைகள் படிப்பில் ஒரு மேன்மை ஆசீர்வாதம், ஊழியம் செய்கிற உதாசல் ஒவ்வொரு ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மைப்படட்டும். உங்கள் சமாதானத்தை நேரத்தை பார்த்து எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. அடிமை கிருபையின் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஏசப்பாவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன், எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ பிள்ளைகளை. காட் பிளஸ் யூ.